Hi guys, welcome to N3R Vloggers. So இது என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா மாயாவதி சீரிஸோட பார்ட் 4 vlog தான். அதான் என்ன vlogனு சொல்லியாச்சுல. இன்ட்ரோ போடியா எடிட்டர். இங்க வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இந்த 4-5 நாள்ல வந்து சாப்பாடுலாமே வந்து சூப்பரா இருக்கீங்க, எல்லாம் செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த கோல்டு அதெல்லாம் லைட்டாக இருந்தது, அதுவும் இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. இங்கே வந்து சாப்பாடு தவிர மற்ற டைமில் வந்து செம்மையாக பசிக்குது. ஸோ பசிக்கு எங்கள் கையில் இருந்த ஸ்நாக்ஸு கொஞ்சமும் தீர்ந்து போச்சு. வேறு ஸ்நாக்ஸ் பக்கத்தில் கடை வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டருக்கு இங்கே பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு நம்ம நடந்து மலையில் 7 கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம். ஸோ அண்ணன் எனக்கு கூட ஒரே ஒரு அண்ணன் மட்டும் வராரு, அவரோட சேர்ந்து நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். எதுக்காகனா ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்குன்னே நம்ம ரூம்லேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம். பின்னாடி பேக் ஒன்று வச்சுருக்கேன், பேக் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய பேகு. ஸோ வாங்க இப்போ கடைக்கு போகலாம். போகிற வழியெல்லாம் நான் காமிக்கிறேன். இப்போ தான் நடந்து கொஞ்சம் தூரம் கிராஸ் ஆகி வந்திருக்கோம். ரோடு பெண்டாகி போயிட்டே இருக்குது, எல்லா இடமும் பார்க்க ஒரே மாதிரி வேற இருக்குது. வாங்க போகலாம். கடையிலேருந்து நம்ம பொருள்லாம் நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேணுங்கிறது வாங்கியாச்சு. இந்த பின்னாடி ஒரு ஃபுல்லாக பேக் பேக் இருக்குது, அந்த பேக் பேக் ஃபுல்லாக ஸ்நாக்ஸும் ஜூஸும் தான். ஸோ அதை தான் வாங்கிட்டு இப்போ நம்ம திரும்ப போகணும். 5 கிலோமீட்டர் மேலே ஏறி நம்ம ரூமுக்கு போகணும். ஸ்நாக்ஸ் இல்லைன்னு நினச்சோம், இப்போது ஸ்நாக்ஸும் கிடச்சிருச்சு. நம்ம ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றலாம். எல்லாத்துலேயும் இங்கே வந்து 5 ரூபா பேக்கெட்டு தான் இங்கே இருக்குது இந்த ஊரில். ஸோ நாங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு 4 வாங்கிட்டோம். 5 ரூபா பேக்கெட்டு தான் வச்சு விற்கிறாங்க. அதே மாதிரி ஜூஸும் இங்கே இருக்குது, இந்த மவுண்டன் டியூ அதெல்லாமே இங்கே இருக்குது. ஆரஞ்சு ஜூஸு அப்புறம் மிரண்டா எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் வேறு என்ன இல்லை, சின்ன சின்ன பேக்கெட்டாக இருக்குது, அது ஒன்று மட்டும்தான். அந்த 10 ரூபா 20 ரூபா பேக்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த மிக்ஸ்டர் மாதிரி நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோம், இந்த ஹல்திராம்ஸ்லேருந்து ஒரு எவ்வளோ அது 40 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த மிக்ஸ்டரு வாங்கியிருக்கோம். பேக் பேக் நல்ல வெயிட்டாக இருக்குது. இன்னும் நான் காமிச்சால மாயாவதி 4 கிலோமீட்டர் போர்டுன்னு, அவ்வளோ தூரம் நம்ம இந்த சுமையை தூக்கிட்டு போகணும். அங்கே சாப்பிட்டே அப்படியே ஜாலியாக போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிக்னிக்கு நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க, இல்லைனா எங்கேயாவது தனியாக அட்வென்ச்சர் மாதிரி ட்ராவலிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து பேக்லேயே வச்சுக்கோங்க. உங்கள் ரூமுக்கோ இல்லை வேறு எங்கேயா பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின் இருந்தால் அங்கே போட்டுருங்க. ஏன்னா பல பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, போகிற வழியில் அப்படியே ரோட்லேயே போட்டு போயிடுவாங்க. இது மலை காடு, இது வந்து நேச்சர் வந்து நம்ம ஃபீல் பண்ண சூப்பராக அனுபவிக்க வேண்டிய இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த குப்பையெல்லாம் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் பிளாஸ்டிக்லாம் வேறு மக்காது தரையில், அந்த ப்ராப்ளம்லாம் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் பூமியும் மாசுபடுத்துகிற மாதிரி இருக்கும், நேச்சரையும் மாசுபடுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்று உங்களோட பிளாஸ்டிக் குப்பைகள் இல்லைனா வாட்டர் பாட்டில்ஸை பேக்கில் வச்சுக்கோங்க, இல்லைனா குப்பை தொட்டி ஏதாவது இருந்தால் அங்கேயே போட்டுருங்க, தரையில் மட்டும் போடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு மேலே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவதியில் இருக்கிற அத்வைத் ஆஷ்ரமாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த அத்வைதாசிரமம் வந்து யாரால் கட்டப்பட்டது என்றால் கேப்டன் ஜேம்ஸ் ஹென்றி சேவியர் மற்றும் மிஸ்ஸஸ் சார்லட் எலிசபெத் சேவியர், இந்த 2 ஃபாரினர்ஸால் தான் கட்டப்பட்டது. எந்த காலகட்டத்தில் இந்த ஆசிரமம் வந்து கட்டப்பட்டது என்றால் மார்ச் 19 1899 அந்த வருஷத்துல தான் இந்த அத்வைத் ஆசிரமத்தை கட்டியிருக்காங்க. அண்டர் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் சுவாமி விவேகானந்தா.
இந்த 2 ஃபாரினர்ஸ்க்கும் இன்ஸ்பிரேஷனாக சுவாமிஜி வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷனை எடுத்துட்டு இந்த அத்வைதாசிரமத்தை இந்த 2 ஃபாரினர்ஸும் கட்டியிருக்காங்க. அதே போல் இன்னொரு புனிதமான விஷயம் என்ன அப்படின்னா 1901ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் இந்த அத்வைதாசிரமத்துக்கு வந்து தங்கியிருக்காரு. ஸோ ஒரு எழில்மிகு மலையில் அழகான இடத்துல தான், அதுவும் ஒரு புனிதமான இடத்துல தான் இந்த அத்வைதாசிரமம் வந்து இருக்குது. ஸோ அந்த அத்வைதாசிரமத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்படி ஒரு அழகான அமைதியான அதே நேரத்தில் புனிதமான ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்தது இந்த இடம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நேராக இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். ஆல்ரெடி செம்ம டயர்டு. கீழே ஆல்ரெடி 5-6 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாச்சு. மாயாவதி அத்வைத ஆசிரமத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ராம் ராம்.